புலிகளும் இந்த சமூகத்தில் வீழும் வரை நிச்சயமாக ஒருபோதும் இங்கு பூந்தோட்டம் இருக்காது. அது போராட்டமாகத்தான் இருக்கும். இன்று கணவன் மனைவி ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள், ஆனால் ஒரே வீட்டில் வாழ்கிறார்களா? ஒரே வீட்டில் வாழ்வதில்லை. வசிப்பது வேறு, வாழ்வது வேறு என்று கணவன் மனைவியை ஒரே வீட்டில் அன்போடு வசிக்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். குடிகாரனுக்கு வாக்குப்பட்டு குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவனுடைய சட்டையை அணிந்து கொண்டு ஓரான் வீட்டுக்கு சித்தார் வேலை செய்கிறார அந்த அவளை பண்ணை கேட்டு பாருங்கள் சார், இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, நெல்லட்ட பூமியெல்லாம் இன்று கல்நட்டு காணப்படுகிறது. சோறு போட்ட நிலத்தை எல்லாம் கூறு போட்டு வீணாக்கி விட்டோம். சாகுபடி செய்த அத்தனை பேரும் சாகுபடி செய்து விட்டோம். இப்படி இருக்கும்போது எங்கே உங்களுக்கு இங்க பூந்தோட்டமாக மணக்கிறது? போராட்டம் தான் சார் வாழ்க்கை. சந்ததி வாழ்வதற்காக சாக்கடையிலே இறங்கி சகலத்தையும் அழுகிறானே, அந்த சாமிகளை கேட்டு பாருங்கள், வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்று வர சொல்லி விருந்து போடும், மன காயங்களுக்கு மருந்து போடும் உறவுகள் இங்கு மீண்டும் வளரும் வரை இந்த வாழ்க்கை நிச்சயமாக போராட்டம் தான் என்று சாராயம் ஒழிந்து விவசாயம் செழிக்கிறதோ அன்றுதான் பூந்தோட்டம் பூந்தோட்டம். அதுவரை நம்முடைய வாழ்க்கை போராட்டம் போராட்டம் என்று கூறி நல்வாய்ப்பளிக்க உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.